லேடிஸ்க்கு வந்து இந்த பீரியட் ப்ராப்ளம் இருக்கு மேம். இது வந்து நிறைய பேருக்கு தெரியல, அது எப்படி போகணும், என்ன சாப்பிடணும், எப்படி தூங்கணும், ஏன் வருது, வலி வருது, இதெல்லாம் நிறைய பேருக்கு தெரியல. அதுக்கு என்னதான் மேம் தீர்வு? நிறைய பேருக்கு அது தேவைப்படுது, சொல்லுங்க. சிவியரா பெயின் இருக்கும் பேக், அது இப்படி தாங்க எனக்கு வலிக்குதுன்னே சொல்ல முடியாது, டிஃபைன் பண்ண முடியாத ஒரு சிம்டமாக இருக்கும். ஸோ வாமிட்டிங் சென்சேஷன் இருக்கலாம், பேக் பெயின் இருக்கலாம். ஸோ இது வந்து ஹார்மோன் ரிலேட்டடாக வரக்கூடியது தான். இப்போ அந்த நேரத்தில் என்னென்ன செய்யக்கூடாது, என்னென்ன செய்யணும், அதை ஃபர்ஸ்ட் சொல்லுங்க பாப்போம். செய்யக்கூடாது அப்படின்ற விஷயங்கள் என்னன்னா, ரொம்ப அந்த காலத்தில் இருந்த லேடிஸ்க்கு அந்த பிரச்சனையே கிடையாது. இப்போ என் மாமியார், எங்கள் அம்மாக்கெலாம் அந்த பிரச்சனை சொன்னதே கிடையாது. அவங்க அதெல்லாம் அதனால ஃபுட்டை அவங்க கரெக்டாக எடுத்திருக்காங்க. நீங்கள் சொன்ன மாதிரி A to Z தலையிலேருந்து தலைமுடி உதிர்வா, டேண்ட்ரஃப் இருக்கா, கண் எரிச்சல் இருக்கா, ஸ்கின்ல ப்ராப்ளம் இருக்கா, ஸோ எல்லாத்துக்குமே வயிறு எரிச்சல், அல்சர், பீரியட்ஸில் ஏற்படக்கூடிய பிரச்சனை எல்லாத்துக்குமே நமக்கு வந்து இந்த வெள்ளைப்படுதுன்னு சொல்கிறாங்களே, அது ஏன் மேம் வருது? அது எனக்கு தெரிஞ்சவங்க நிறைய பேருக்கு இருக்குது அந்த ப்ராப்ளம். பீரியட்ஸ் மாதிரியே தான் இருக்குது அந்த இரிட்டேஷன் வந்து பீரியட்ஸோட இரிட்டேஷன் மாதிரியே தான் இருக்குது அந்த வெள்ளைப்பாடு. அது ஏன் படுது அந்த மாதிரி வெள்ளைப்படுறது? வெள்ளைப்படுதுன்னு சொல்கிறதுக்கான ரீசன் ரொம்ப நிறைய பேர் வந்து நிறைய குழந்தைங்க இதில் கஷ்டப்படுறாங்க மேம். உண்மையிலே இதுக்கு ஒரு பெரிய ஒரு விஷயம் சொன்னீங்க. இதுக்கு ஒரு லேகியம்லாம் சொல்லியிருக்கீங்க. இது நிறைய பேருக்கு, எனக்கே இப்போ பெரிய விஷயமா இருக்குது. நானே இப்போ நிறைய பேர்கிட்ட சொல்லணும். இந்த லேகியெல்லாம் நிறைய பேருக்கு தெரியறதில்ல. அதனால் இது ஒரு முக்கியமான விஷயம். ரொம்ப தேங்க்ஸு. உண்மையிலே இது ஒரு நிறைய விஷயம் நீங்கள் வியூவர்ஸ்க்கு தெரியப்படுத்திட்டீங்க. நிறைய பேருக்கு இந்த வெள்ளை ப்ராப்ளம், அது வர்றது, இந்த பீரியட் வர்றது, இதெல்லாம் வந்து இதெல்லாம் நீங்கள் ரொம்ப நாள் வச்சுக்காதீங்க. இது பயங்கர ப்ராப்ளத்தில் கொண்டு வந்துடும் பின்னாடி. இதுக்கு என்ன தீர்வோ. வணக்கம் எல்லாருக்குமே. நான் இப்போ எங்கே இருக்கேன்னா, சென்னை ஆதம்பாக்கம் தீக்ஷாலயம் சித்தா ஹெல்த் கேரில் இருக்கேன். நம்ம டாக்டர் நித்யா மேமை பார்க்க வந்திருக்கேன். நிறைய பேருக்கு வந்து இப்போ நான் இது என்ன டாபிக்னா, எல்லாருக்குமே முக்கியமான டாபிக் தான். அதாவது பீரியட்ஸ் வந்து நிறையா கேர்ள்ஸ்க்கு வந்து இர்ரெகுலர் பீரியடு சரியாக ஆக மாட்டேங்குது. அந்த நேரத்தில் என்ன சாப்பிடணும், எப்படி தூங்கணும், நிறைய பேருக்கு பெயின் ஏன் வருது, வலி ஏன் வருது, ஏன் கரெக்டாக அந்த பீரியட் வரமாட்டேங்குது. ஆனால் அது நிறைய பேருக்கு தெரியறதில்ல. இப்போ அந்த டவுட்டை கிளியர் பண்ணுறதுக்கு தான் நான் மேமை பார்க்கலான்னு வந்திருக்கேன். நீங்களும் அதை கேட்டுக்கோங்க. மேம் வணக்கம் மேம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு மேம், நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மேம். இப்போது நிறைய லேடிஸ்க்கு வந்து இந்த பீரியட் ப்ராப்ளம் இருக்குது மேம். இது வந்து நிறைய பேருக்கு தெரியல, அது எப்படி போகணும், என்ன சாப்பிடணும், எப்படி தூங்கணும், ஏன் வருது, வலி வருது, இதெல்லாம் நிறைய பேருக்கு தெரியல. அதுக்கு என்ன தான் மேம் தீர்வு? நிறைய பேருக்கு அது தேவைப்படுது, சொல்லுங்கள். ஸோ இப்போது அந்த மசில் கிராம்ப்ஸ்ன்னு நம்ம சொல்கிறோம்ல மேம், அந்த பீரியட்ஸ் டைமில் சிவியராக பெயின் இருக்கும். ஸோ பேக், அது இப்படி தாங்க எனக்கு வலிக்குதுன்னே சொல்ல முடியாது, டிஃபைன் பண்ண முடியாத ஒரு சிம்டமாக இருக்கும். ஸோ வாமிட்டிங் சென்சேஷன் இருக்கலாம், பேக் பெயின் இருக்கலாம். ஸோ இது வந்து ஹார்மோன் ரிலேட்டடாக வரக்கூடியது தான். இப்போ அந்த நேரத்தில் என்னென்ன செய்யக்கூடாது, என்னென்ன செய்யணும், அதை ஃபர்ஸ்ட் சொல்லுங்க பாப்போம். செய்யக்கூடாது அப்படின்ற விஷயங்கள் என்னன்னா, ரொம்ப நேரம் கண் விழிச்சிருக்கிறது, இது வந்து செய்யக்கூடாது. ஸோ அதிகமாக நம்ம சாப்பிடக்கூடிய உணவு எந்த மாதிரி சாப்பிட்றோம். ஸோ இந்த ரிஃபைன் ஃப்ளவர்னு சொல்கிறாங்களா, மைதா. ஸோ எனக்கு நான் 2 பிஸ்கெட் சாப்பிட்டுக்கிறேன், 2 பிரெட்டு சாப்பிட்டுக்கிறேன், ஸோ இந்த சீஸ் எல்லாம் வச்சு இந்த பர்கர் சாண்ட்விச் கொஞ்சம் நேரம் சாப்பிட்டுக்கிறேன். ஸோ இது எல்லாமே நம்ம அவாய்ட் பண்ணிக்கணும். ரொம்ப டீப் ஃப்ரை பண்ண ஆயிலி ஃபுட்ஸு. ஸோ நான்வெஜ் சாப்பிட்லாம், பட் வீட்டில் ஹெல்த்தியாக ஹைஜீனிக்காக செய்கிறதா இருக்கணும். ஸோ டீப் ஃப்ரை பண்ணது சாப்பிட்டோம் அப்படின்னா டைஜஷன் ஆகாது. இன்றைக்கி பெரும்பாலும் இந்த மாதிரி இந்த டிஸ்மெனோரியா அப்படின்னு சொல்கிற கண்டிஷன், ஸோ பெயின்ஃபுல் பீரியட்ஸ் அப்படின்னு சொல்கிறது, ஸோ மென்ஸ்ட்ரல் ப்ளீடிங் அப்படின்னு சொல்கிற கண்டிஷன் வர்றதுக்கு ரீசன் இந்த மாதிரி அன்ஹெல்த்தி டயட் தான். ஸோ அப்போது முன்னாடிலாம் பியூபர்ட்டி அட்டன் பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்களேன், நிறைய ஃபுட் ஐட்டம்ஸ் கொடுப்பாங்க. சிவப்பரிசி புட்டு ஒரு சைடு இருக்கும், அதுக்கப்புறம் பார்த்தோம்னா இந்த வாழைப்பூல செஞ்ச நிறைய ஐட்டம் இருக்கும், நாட்டுக்கோழி முட்டை கொடுப்பாங்க, வெந்தயக்களி செய்யறது என்ன, உளுந்தங்களி செய்யறது, நல்லெண்ணெய் உணவுகள், இந்த மாதிரி லிஸ்ட் போயிட்டே இருக்கும். ஸோ அப்பெல்லாம் ஹெல்த்தியா இருந்தாங்க. ஸோ 7-8 குழந்தைகள் வரைக்கும். இப்போ ஏன் அது எல்லாமே தலைகீழாக மாறிடுச்சுன்னா, இப்போ நான் சொன்ன உணவுகள் எதுவுமே சாப்பிட்றது இல்லை. நல்லெண்ணெய் கூட யாரும் சாப்பிட்றதுக்கு யோசிக்கிறாங்க.
அப்போது நல்லெண்ணெய் அப்படின்னு சொல்கிறது ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோனை பேலன்ஸ் பண்ணுறதுக்கு இந்த கருப்பு எள்ளு ரொம்ப முக்கியம். ஸோ எலும்பு தேய்மானமாக இருக்கட்டும், இடுப்பு எலும்புகள் வலிமையாக இருக்கிறதுக்கும், நார்மல் டெலிவரின்றதே ஒன்று இல்லாமல் போயிடுச்சு. ஆமாம், இல்லை இப்போ இல்லை. அப்போ அதுக்கெலாம் ரீசன் என்ன? அந்த பெல்விக் போன் வந்து டெலிவரி டைமில் எக்ஸ்பேண்ட் ஆக மாட்டேங்குது. அந்த அளவு ஸ்ட்ரென்த் யாருக்கும் இல்லை. அப்போ பேசிக்காக பார்த்தோம்னா இந்த ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோன் லெவல் நமக்கு பேலன்ஸாக இருக்குன்னா கருப்பு எள்ளு ரொம்ப முக்கியமானது. வெந்தயமும் ரொம்ப முக்கியமானது. இந்த களியாக செஞ்சு சாப்பிடும்போது உடலுக்கு அவ்வளோ வலிமை நமக்கு கிடைக்குது அப்படின்னு சொல்லலாமே. சித்த மருத்துவத்தில் இந்த மருந்து வகைகளில் களின்னு ஒரு மருந்து வகையே இருக்கு. எப்படி உணவே மருந்துன்னு சித்தர்கள் இப்படிதான் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அதை தான் நம்ம பெண்களுக்கு வந்து உளுந்து களி கொடுங்க அப்படின்னு சொல்றது, வெந்தய களி கொடுங்க அப்படின்னு சொல்றது, தேங்காய் பால் சாப்பிடுங்க. இது எல்லாமே ரெகுலராக சாப்பிடணும். பீரியட்ஸ் டைம் மட்டும் கிடையாது, ரெகுலராக நம்ம சாப்பிடும்போது பீரியட்ஸ் டைமில் ஒரு ஹெல்த்தி பீரியடை நம்ம எடுக்க முடியும் அப்படின்னு சொல்லலாம். பெஸ்ட்டாக வந்து பார்த்தோம்னா அயன், ப்ரோட்டீன் நல்லாவே இருக்கணும். ஹார்மோன் வந்து இம்பேலன்ஸாக இருந்தாலும் அதை பேலன்ஸ் பண்ணுறதுக்கு டயட் ரொம்ப முக்கியமானது மேம். அந்த காலத்தில் இருந்த லேடிஸ்க்கு அந்த பிரச்சனையே கிடையாது. இப்போ என் மாமியார், எங்கள் அம்மாக்கெலாம் அந்த பிரச்சனை சொன்னதே கிடையாது. அவங்க அதெல்லாம் அதனால் ஃபுட்டை அவங்க கரெக்டாக எடுத்திருக்காங்க. நீங்கள் சொன்ன மாதிரி கருப்பு உளுந்து, இந்த கருப்பு எள்ளெல்லாம் அவங்க நிறைய சாப்பிட்ருக்காங்க. இப்போ குழந்தைங்களுக்கு அதெல்லாம் பிடிக்கிறது இல்லை. ஆனால் நான் என்ன சொல்கிறேன், அது அப்படி இல்லாமல் இப்படி நீங்கள் சொன்ன மாதிரி களியாக செஞ்சு கொடுக்கலாம். தாராளம். எள்ளில் துவையல் பண்ணி கொடுக்கலாம், அழகாக உளுந்தில் வந்து களி பண்ணி கொடுக்கலாம், வடை பண்ணி கொடுக்கலாம். அந்த மாதிரி எல்லாம் ஏதாவது பண்ணி கொடுத்தாலாவது அந்த குழந்தைங்களுக்கு இர்ரெகுலர் பீரியட் இல்லாமல் இருக்கும். ஆனால் நிறைய பேருக்கு வலி இருக்குது மேம், வயிறு வலி இருக்குது. அது என்னதான் மேம் பண்ணுறது? இந்த வலி இருக்குன்னா பெஸ்ட்டாக, இப்போ என்னால் இதெல்லாம் ஃபாலோ பண்ண முடியலன்னா டெய்லி ஏதாவது ஒரு சப்ளிமெண்ட் மாதிரி சித்தால இருக்கா அப்படின்னா குமரி லேகியம். குமரினா கற்றாழை. கற்றாழையோட பேரே இன்னொரு பேர் குமரின்னு சொல்லுவோம். குமரினா பெண்களுக்கு ஏற்படக்கூடிய A to Z எல்லா ப்ராப்ளத்துக்குமே நம்ம வந்து கற்றாழை யூஸ் பண்ணலாம். இந்த கத்தாழையில லேகியம் இருக்குன்றீங்களா? லேகியம் நம்ம சித்த மருத்துவத்துல இருக்கு. குமரி லேகியம்னு பேர் அதுக்கு. A to Zனா தலையில இருந்து தலைமுடி உதிர்வா, டேண்ட்ரஃப் இருக்கா, கண் எரிச்சல் இருக்கா, ஸ்கின்ல ப்ராப்ளம் இருக்கா, ஸோ எல்லாத்துக்குமே, வயிறு எரிச்சல், அல்சர், பீரியட்ஸ்ல ஏற்படக்கூடிய பிரச்சனை எல்லாத்துக்குமே நமக்கு வந்து கற்றாழை பெண்களுக்கு ரொம்ப சிறந்தது. அதுல செய்யக்கூடிய லேகியம் டெய்லி வந்து ஒரு ஸ்பூன் நம்ம சாப்பிட்டுக்கிட்டே வரணும். ஸோ இது எந்த ஏஜ்ல இருக்கிறவங்களும் எடுத்துக்கலாம். ஸோ டீனேஜ்ல இருக்கவங்களும் எடுத்துக்கலாம், மெனோபாஸ் டைம்ல இருக்கிறவங்களும் இதை குழந்தை பெற்றவங்க கூட எடுத்துக்கலாம். இது அந்த நேரத்துல தான் சாப்பிடணும்னு இல்லை, பிஃபோர் பீரியட்ஸ் கூட சாப்பிட்டுக்கலாம் இல்லையா? ரெகுலரா சாப்பிடலாம் மேம். அதாவது ஹீட்டை வந்து நமக்கு குறைக்கும். நிறைய பேருக்கு பார்த்தோம்னா இந்த ஒயிட் டிஸ்சார்ஜ் ப்ராப்ளம். ஆமா ஆமா, அது இருக்கு நிறைய பேர். வெள்ளைப்படுது அப்படின்னு சொல்லி வெளியில சொல்லவும் மாட்டாங்க. ஸோ அதுக்கான ட்ரீட்மெண்ட் அப்படின்னு சொல்லும்போது அந்த பாடி ஹீட்டை வந்து நம்ம ரெடியூஸ் பண்ணணும். நமக்கு வந்து அனிமியா இருக்கா, ரத்த சோகை இருக்கான்னு பார்த்து அதுக்கான மெடிசன்ஸ். இந்த வெள்ளைப்படுதுன்னு சொல்கிறாங்களே, அது ஏன் மேம் வருது? அது எனக்கு தெரிஞ்சவங்க நிறைய பேருக்கு இருக்குது அந்த ப்ராப்ளம். பீரியட்ஸ் மாதிரியே தான் இருக்குது. அந்த இரிட்டேஷன் வந்து பீரியட்ஸோட இரிட்டேஷன் மாதிரியே தான் இருக்குது அந்த வெள்ளைப்படுது. அது ஏன் படுது அந்த மாதிரி வெள்ளைப்படுறது? இந்த வெள்ளைப்படுதுன்னு சொல்கிறதுக்கான ரீசன் ஒன்று இன்ஃபெக்ஷன். ரத்த சோகை இருக்குன்னு வச்சுக்கோங்க. அனிமியா இருக்கிறவங்களுக்கு வெள்ளைப்படுதல் பிரச்சனை இருக்கும். ஸோ இப்போ பாடி ரொம்ப வீக்காக இருக்குன்னா இந்த ஒயிட் டிஸ்சார்ஜ் இருக்கு, இம்மிடியேட்டாக நம்ம ட்ரீட்மெண்ட் எடுக்கணும். இல்லைன்னா என்ன நடக்குதுன்னா வெயிட் லாஸ் ஆகிட்டே இருப்பாங்க. ஸோ எலும்பும் தோலுமா ஆயிடுவாங்க. ஸோ ரொம்ப ஹேர் ஃபால் ஆகுது, அப்படி தொட்டாலே அவ்வளோ ஹீட்டாக இருக்கே அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அவங்களுக்குலாம் நம்ம நாடி பார்க்கும்போது கரெக்டாக தெரியும். வெள்ளைப்படுதல் பிரச்சனை இருந்தாலோ பைல்ஸ் இருந்தாலோ வெளில யாருமே சொல்றது கிடையாது. அப்ப அதுக்கான சிகிச்சை எப்பதான் எடுக்க போறாங்க? ஸோ இல்லைம்மா வெள்ளைப்படுது, இவ்வளோ ஆமா மேடம் 2-3 வருஷமாவே இருக்கு எனக்கு. நீங்க சொன்ன மாதிரி பீரியட்ஸ்க்கு நான் பேட் வைக்கிற மாதிரி வெள்ளைப்படுறதுக்கு வைக்கிறாங்க. ஆமா ஆமா, அப்படின்னும் போது இதை தானே நீங்க ஃபர்ஸ்ட் சொல்லணும். இப்போ நாடி பார்த்ததுக்கு அப்புறம் அதுல தெரிஞ்சு நான் கேட்குறேன் ஆமான்றீங்களேம்மா அப்படின்னு கேட்பேன். ஸோ அந்த அளவுக்கு வெள்ளைப்படுதல் பிரச்சனை இதுவும் சரி செய்யறதுக்கு இந்த குமரி லேகியம் பெஸ்ட்டான இன்னொரு மெடிசன். வெள்ளைப்படுதலுக்கு பார்த்தோன்னா வெண்பூசணி லேகியம். ஆனால் வெண்பூசணியை சமையலில் செஞ்சு சேர்த்து சாப்பிடுங்க, வெள்ளை பூசணியில் வந்து நம்ம கூட்டு செஞ்சு சாப்பிடுங்கன்னா சாப்பிட்றது மாட்டாங்க. டிஸ்ட்ரிக்ட் உடைக்கிறதோட சரி வாசல்ல. அதுக்கு மட்டுமே நினச்சிட்டு இருக்காங்க. அதை தாண்டி அவ்வளவு சத்துக்கள் அதில் இருக்கு. பிபி குறையணுமா, கொலஸ்ட்ரால் குறையணுமா, வெயிட் லாஸ் ஆகணுமா, நம்ம உடல்ல இருக்கக்கூடிய வெள்ளைப்படுதல் குறையணுமா, எல்லாத்துக்குமே வெள்ளை பூசணிக்காய் வந்து ரொம்ப பெஸ்ட். தேங்க்யூ மேம். உண்மையிலே வந்து நிறைய பேருக்கு இந்த பீரியட்ஸ் ப்ராப்ளம் வெள்ளைப்படுது. இது வந்து எனக்கு தெரிஞ்ச நிறைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு இருக்கு இந்த பீரியட்ஸ் ப்ராப்ளம். இந்த நேரத்தில் அந்த வயிறு வலி ஏன் வருதுன்னு நிறைய பேருக்கு தெரியறதில்ல.
அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அந்த நேரத்தில் வந்து ஒரு மோரை வாங்கி குடிச்சிடுறாங்க, ஹீட்னாலேயோ அப்படின்னு. நீங்கள் என்ன குடித்தாலும் என்னன்னாலும் அந்த பெயின் இருக்குது. அதே மாதிரி இர்ரெகுலர், அந்த டைமுக்கு பீரியட் ஆகிறது கிடையாது. அதே மாதிரி சில பேருக்கு 10 நாள் ஆகும் பீரியடு, 10 நாள் ஆகுது. அப்போ என்ன சத்து இருக்கும் உடம்புல? எல்லாமே வெளியில் வந்துட்டா ரொம்ப நிறைய பேர் வந்து நிறைய குழந்தைங்க இதில் கஷ்டப்படுறாங்க மேம். உண்மையிலே இதுக்கு ஒரு பெரிய ஒரு விஷயம் சொன்னீங்க. இதுக்கு ஒரு லேகியம்லாம் சொல்லியிருக்கீங்க. இது நிறைய பேருக்கு, எனக்கே இப்போ பெரிய விஷயமா இருக்குது. நானே இப்போ நிறைய பேர்கிட்ட சொல்லணும். இந்த லேகியம்லாம் நிறைய பேருக்கு தெரியறதில்ல. அதனால் இது ஒரு முக்கியமான விஷயம். ரொம்ப தேங்க்ஸு. உண்மையிலே இது ஒரு நிறைய விஷயம் நீங்கள் வியூவர்ஸ்க்கு தெரியப்படுத்திட்டீங்க. தேங்க்யூ மேம். தேங்க்யூ. வியூவர்ஸ், அதாவது என்னென்னா உங்களுக்குலாம் இது நிறைய விஷயம் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். பீரியட்ஸ் வந்து நிறைய பேருக்கு இருக்குது இந்த ப்ராப்ளம்ஸு. ஈவன் எனக்கு கூட இருந்தது, இப்போ கொஞ்சம் பரவாயில்ல. நிறைய குழந்தைங்க, அதாவது 15 வயசு 20 வயசுலலாம் குழந்தைங்களுக்கு அது எப்படின்னு தெரியறதில்ல. ஏன் இவ்வளோ நாள் ஆகுதுன்னு தெரியல, அதுங்களுக்கு டேட்டு தெரியல. இர்ரெகுலர் பீரியட்னா அதான் டைம், அந்த டேட்டுக்கு தெரியாமல் இர்ரெகுலர் பீரியட் ஆகிறது. இந்த வெள்ளைப்படுறது எனக்கே இப்போ தான் மேம் சொல்லி தான் தெரிஞ்சுக்கிட்டேன். அதுக்கு ஒரு லேகியம் சொல்கிறாங்க. நிறைய பேருக்கு இந்த வெள்ளை ப்ராப்ளம், இது வர்றது, இந்த பீரியட் வர்றது, இதெல்லாம் வந்து இதெல்லாம் நீங்கள் ரொம்ப நாள் வச்சுக்காதீங்க. இது பயங்கர ப்ராப்ளத்தில் கொண்டு வந்துடும் பின்னாடி. இதுக்கு என்ன தீர்வோ உடனே வந்து நம்ம நித்யா மேம்கிட்ட கன்சல்ட் பண்ணிவிட்டு அவங்கக்கிட்ட வந்து பார்த்து செக் பண்ணிக்கிட்டு இது எதனால் வருதுன்றதை, அவங்க நிறைய லேகியம் கிடைக்குதுன்றதை வாங்கி சாப்பிட்றாதீங்க. அதுக்கு என்ன உங்கள் உடம்புக்கு என்ன கரெக்டாக செட் ஆகுன்றதை பார்த்துட்டு அவங்களே கொடுப்பாங்க. நானே இப்போ தான் தெரிஞ்சுக்கிட்டேன் இந்த லேகியம் விஷயம்லாம். உண்மையிலே சொல்லி இதெல்லாம் ரொம்ப முக்கியமான விஷயம். உங்களுக்கு இதெல்லாம் நீங்கள் உண்மையிலே தெரிஞ்சுக்கணும். உண்மையிலே அடுத்த இதில் நான் இன்னும் நல்ல விஷயத்தில் உங்கள்கிட்ட வந்து பகிர்ந்துக்கிறேன். தேங்க்யூ.